வர மே 18ஆம் தேதி தமிழின பேரெழுச்சி பொதுக்கூட்டம் வந்து கோயம்புத்தூரில் குடிசைத்திடலில் நடைபெற இருக்குது. இந்த பொதுக்கூட்டத்துக்கு பல பாசறைகள் அவங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வராங்க. அப்படி தகவல் தொழில்நுட்ப பாசறை சார்பாக என்னென்ன பணிகள் இந்த மாநாட்டுக்காக செஞ்சுருக்காங்க அப்படின்றது தகவல் தொழில்நுட்ப பாசறையுடைய மாநில பொறுப்பாளர்கள்ட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுருக்கோம். ஆனால் வணக்கங்கம்மா. ஆனால் இந்த மே 18ஆம் தேதி தமிழின பேரெழுச்சி நாள் பொதுக்கூட்டத்துக்கு ஒவ்வொரு பாசறையும் ஒவ்வொரு பணிகள் எடுத்து செய்கிறாங்க. அப்படி நீங்கள் தகவல் தொழில்நுட்ப பாசறை வந்து என்ன பொறுப்பேற்று செய்கிறீங்களா? தகவல் தொழில்நுட்ப பாசறை சார்பாக இந்த மாநாடு வந்து கோவையில் நடக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே தகவல் தொழில்நுட்ப பாசறைகள் பல்வேறு பணிகளை ஆரம்பித்தாங்க. முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழைப்பு காணொளி மாதிரி தகவல் தொழில்நுட்ப பாசறையில் டெம்ப்ளேட் உருவாக்குனாங்க. அதை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நாம் தமிழ் கட்சி உறவுகள் வந்து இந்த மாதிரி கோவையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நம்ம பெருந்திரளாக போகணும் அப்படின்னு அழைப்பு காணொலிக்காக டெம்ப்ளேட்ஸ் உருவாக்கி அதை எல்லா பக்கங்களையும் பரப்புனாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் வந்து உறவுகள் வந்து அந்த அழைப்பு காணொலியை பயன்படுத்தி காணொலியை உருவாக்கி அவங்களோட பக்கங்களில் முகநூல் பக்கங்களில் போட்டாங்க. என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியல, ஆனால் நிறைய இடங்களில் வந்து அழைப்பு காணொலி வந்து டெம்ப்ளேட் உருவாக்கப்பட்டு அது பகிரப்பட்டது. அது தகவல் தொழில்நுட்ப பாசறை முன்னெடுத்துச்சு. அதே போல் வந்து ஃப்ளெக்ஸு பதாகைக்கும் வந்து தகவல் தொழில்நுட்ப பாசறை வந்து டெம்ப்ளேட் உருவாக்குனாங்க. அது அண்ணனோட மேற்பார்வையில் அந்த பதாகை இப்படி தான் இருக்கணும், இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இருக்கணும், இப்படிப்பட்ட படங்கள் தான் இருக்கணும், உறவுகளோட புகைப்படங்கள் இப்படிலாம் இருக்கணும், தொகுதியோட பேர் இப்படி இருக்கணும் அப்படின்னு அண்ணனோட மேற்பார்வையில் அப்படி ஒரு பதாகைக்கான டெம்ப்ளேட்டை உருவாக்கி அதை தமிழ்நாடு முழுக்க பரப்பி அந்த பதாகையில் வந்து நிறைய இடங்கள் வைக்கப்பட்டது. அதே போல் சுவரொட்டிகளுக்கும் இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அமைப்பில் வந்து சுவரொட்டிகளுக்கும் டெம்ப்ளேட்டை உருவாக்கணும் நம்ம தகவல் தொழில்நுட்ப பாசறை. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வாரங்களுக்கு முன்னாலேயே தொடக்கத்திலேயே வந்து டெம்ப்ளேட்ஸை உருவாக்கி அதை தமிழ்நாடு முழுக்க பரப்பி இப்படித்தான் பதாகை இருக்கணும், இப்படித்தான் சுவரொட்டிகள் இருக்கணும், இப்படித்தான் அழைப்பு காணொலிகள் இருக்கணும் அப்படின்றத பணிகள் வந்து தகவல் தொழில்நுட்ப பாசறையில் தொடங்கினாங்க. அதை வச்சு நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. எல்லா இடங்கள்லையும் வந்து சுவரொட்டிகள் பதாகைகள்லாம் வச்சாங்க. இப்போ நம்ம வந்து கோவை மாவட்டம் முழுக்க வச்சிருக்கிற அத்தனையுமே வந்து நம்ம அண்ணன் சொன்ன அந்த மேற்பார்வையில் உருவாக்கப்பட்ட அந்த டெம்ப்ளேட்ஸ் தான். அது வந்து முதல் பணி. ஒரு டெம்ப்ளேட்ஸை உருவாக்கி அது தமிழ்நாடு முழுக்க பரப்புனது வந்து முதல் பணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகநூல் பக்கங்கள்லேயே தகவல் தொழில்நுட்ப பாசறையோட சமூக வலைதள பக்கங்கள்லேயும் இப்படி ஒரு மாநாடு நடக்குது, அதுவும் கோவையில் நடக்குது, அதுவும் 15 வருஷம் கழித்து எந்த இடத்துல நம்மளோட ஈழ உறவுகள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாங்களோ அவங்களோட இனப்படுகொலையை மறைக்கிறதுக்காக வேண்டி கொடிசியா திடலில் கருணாநிதி வந்து செம்மொழி மாநாடு நடத்தி அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரோ அதே இடத்துல கொடிசியா திடலில் வந்து இப்படி ஒரு மாநாடு நடக்குது அப்படிங்கிறத பறைசாற்றும் விதமாக தகவல் தொழில்நுட்ப பாசறை சார்பாக சமூக வலைதளம் முழுக்கவே வந்து பொதுமக்களுக்கு தெரிகிற மாதிரி பரப்பின வேலைகள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கட்சி உறவுகளுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கணும் அப்படின்னு தகவல் தொழில்நுட்ப பாசறை மூலமாக வந்து பல்க் வாய்ஸ் எல்லாம் வந்து பண்ணணும். எத்தனை பேருக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை அப்படின்னு ஒரு பாதி மாவட்டங்கள். ஆமாம், இப்போ கொங்கு மண்டலம் முழுக்க இருக்கிற மாவட்டங்கள், பக்கத்தில் இருக்கிற மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்கள், மொத்தம் 1,60,000 கட்சி உறுப்பினர்களுக்கு அண்ணனோட குரலில் வந்து அழைப்பு விடுத்திருக்கோம். இது வரைக்கும் அப்படி வந்து நம்ம கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களை சென்றடைஞ்சதே இல்லை. இதான் முதல் முறை. அதை வந்து தகவல் தொழில்நுட்ப பாசறை மூலிமா அந்த தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி பல்க் வாய்ஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். என்னால் இன்னும் மேலும் விஷயங்களை கார்த்திகை சொல்லுவாங்க. வணக்கம்ண்ணா. இப்போ இது மே 18 தமிழின பேரெழுச்சி பொதுக்கூட்டம் அப்படின்றத தாண்டி நாம் தமிழர் கட்சியை தொடங்கி 15 ஆண்டுகள் இந்த காலத்தில் எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் யாரையும் நம்பாமல் ஒற்றை நம்பிக்கையோடு நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். அதோட 15வது ஆண்டு நிகழ்வும் தான் இது. இப்போ அண்ணா சொன்ன மாதிரி எந்த இடத்துல வந்து 2009 இன்னும் அழிக்கப்பட்ட போது இந்த இடத்துல செம்மொழி மாநாடை போட்டு கலைஞர் மறைச்சி எப்படி நம்மளை ஏமாத்தினாரோ அதே இடத்துல இப்போ இது 15 வருடம் நமக்கு நடந்துட்டுருக்கு. இது 15 வருஷம் இல்லை, இன்னும் 150 வருஷம் ஆனாலும் அதை மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ச்சியாக, தமிழ்நாட்டு மக்கள் இல்லை உலகத்தில் இருக்க அத்தனை தமிழ் மக்களுக்கும் அதை நாங்கள் தொடர்ச்சியாக ஞாபகப்படுத்திட்டு இருப்போம். அது மக்களும் மறக்க மாட்டாங்க
அப்படின்றது மூலியமாக தான் அந்த மே 18 நிகழ்வு இங்கே இதே கொடிஷியா திடலில் ஒருங்கிணைக்கப்படுகிறது. இப்போ தகவல் தொழில்நுட்ப பாசறை சார்பாக அண்ணா முருகானா எல்லாமே விவரமாக சொல்லியிருக்காரு என்னென்ன வேலைகள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மே 18 நிகழ்வு தொடங்கி களத்தில் வந்து இந்த ஒரு 2 வாரங்களில் வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனால் 1 மாதத்துக்கு மேலே இணையத்தில் நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஐடி விங் சார்பாக ஒட்டுமொத்த தலைமையிலிருந்து தமிழ்நாடு முழுக்கையே ஐடி விங் சார்பான வேலைகளை ஆரம்பிச்சிட்டு, தமிழ்நாட்டில் உள்ள ஐடி விங் மட்டும் தான் வேலை செய்கிறாங்களாம் கிடையாது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளும் இதுக்கான பரப்புரைகளை சமூக ஊடகங்களில் நிறையவே பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இதே இடத்துல பல்வேறு கட்சி நிகழ்வுகள் நடந்திருக்கும். அவங்க வச்ச பதாகைகள்லாம் அந்த காணொலியில் எடுத்து பாருங்க. வர மே 18 ஞாயிற்றுக்கிழமை நாம் தமிழர் கட்சியுடைய பதாகைகளை எடுத்து பாருங்க. அதுலேயும் உங்களுக்கு வித்தியாசம் புரியும். இப்போ கட்சி ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு சீராக இருக்கின்றது களத்தில் மட்டும் இல்லை, இணையத்திலையுமே அதை நாங்கள் சீராக வச்சிருக்கோம் அப்படின்றதான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம். ஐடி விங்கோட இணையத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புமே ரொம்ப சீராக அது தெளிவாக தான் இருக்கும். இது மற்ற கட்சி மாதிரி கிடையாது. படம் போடணும்னா இப்படி தான் போடணும், அது இந்த இடத்துல தான் போடணும், இவ்வளோ அளவு தான் போடணும்னு சொல்லி அண்ணன் எல்லாத்துக்கும் அண்ணன் எங்களுக்கு படிப்பினை சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த படிப்பினை படி தான் ஐடி விங்குமே இயங்கிட்டு இருக்கு. நீங்கள் வேணா மே 18க்கு காணொலி எடுத்து பாருங்க, பதாகை எடுத்து பாருங்க. இங்கே வைக்கிற பதாகை இல்லை, கோவையில் வைக்கிற இல்லை மற்ற மாவட்டங்களில் இந்த நிகழ்வு வைக்கிற பதாகை வரைக்குமே ஒரு சீரா ஒரு யூனிட்டியா ரொம்ப அருமையா இருக்கும் பார்க்கறதுக்கு. எந்த ஒரு சினிமா இது மாதிரி இல்லாம, இல்லை ஒரு பெரிய ஒரு தலைவருக்கோ ரசிகருக்கோ வைக்கிற பதாகைமே இல்லாம தமிழகத்துக்கான ஒரு கருத்தியல் எடுக்கிற பதாகையை தான் நாங்கள் பதாகை வடிவமைப்பு. இந்த பதாகை வடிவமைப்புன்றது அண்ணனுடைய மேற்பார்வையில் தலைமையில் ஐடி விங் சார்பா நாங்கள் கொடுக்கறது. அது ஐடி விங் சார்பா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பதாகைகள்னா இந்த திடலை சுற்றி வைக்கிற மாதிரி? கண்டிப்பா ஒரு 200 பதாகைக்கு மேல. ஏன்னா இப்போ பதாகை பார்த்தீங்கன்னா கட்சி சார்ந்த பதாகையும் இருக்கு. நம்ம மே 18 இன்னும் அழிக்கப்பட்ட அந்த சம்பந்தமான பதாகைகள் இருக்கு. தமிழ் மூத்தவர்களுடைய யாரெல்லாம் தமிழ் மண்ணிற்காக போராடியார்களோ அவங்கள நம்ம எடுத்து காட்டுற மாதிரியான பதாகைகள் கிட்டத்தட்ட 150-200 பதாகைகளுக்கு மேல இந்த திடலுக்குள்ளே வருது. இதை தாண்டி கோவை மாவட்டமும் சரி, இல்லை பிற மாவட்டங்களும் சரி, அந்தந்த மாவட்டங்கள் தொகுதிகள்லையும் இந்த மே 18 நிகழ்வுக்கான பதாகைகளும் வச்சிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐடி விங் பார்த்தீங்கன்னா இணையத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறோம் அப்படின்ற எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு களத்தில் அண்ணன் வந்து மாநில இணை செயலாளர், நானும் ஒரு மாநில இணை பொறுப்பில் இருக்கேன். இரவு 11:30 மணி ஆயிடுச்சு. ஐடி விங் பொறுப்பாளர்கள் களத்தில் நின்று வேலை செய்கிறோம் அப்படின்றதும் நாங்கள் இங்கே தெரியப்படுத்திக்கிறோம். அதனால தகவல் தொழில்நுட்பம் சார்ந்து இந்த மே 18 நிகழ்வுக்கு எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அது எங்கள் மாநில பொறுப்பாளர்கள் சுனதாக்காவாக இருக்கட்டும், பாக்கி அண்ணாவாக இருக்கட்டும், மதன்னாவாக இருக்கட்டும், இந்த மாநில பொறுப்பாளர்களுடைய வழிகாட்டுதல் படியில் நாங்கள் சரியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப பாசறை சார்பாக இந்த மாநாட்டுக்கு வர்ற அண்ணன் முதற்கொண்டு முக்கியமான பொறுப்பாளர்கள், மகளிர் பாசறைக்கு, குழந்தைகள் பாசறைக்கு, மாணவர் பாசறைக்கு, இளைஞர் பாசறைக்கு தனித்தனியாக வந்து நம்ம டேக் மாதிரி நம்ம இந்த இடத்துல பேட்ச் அடையாள அட்டை உருவாக்கியிருக்கோம். அந்த அடையாள அட்டை நம்மளோட புலிக்கொடியோட சின்னமான சிகப்பு மஞ்சளில் இருக்குது. அதை இந்த நிகழ்ச்சிக்கு வர்ற அத்தனை பாசறைகளும், முக்கியமான பொறுப்பாளர்களும், குழந்தைகளும், மகளிரும் அந்த 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 அடையாள அட்டைகளை பயன்படுத்தி கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அடையாள அட்டையை நம்ம தகவல் தொழில்நுட்ப பாசறை சார்பாக தான் நம்ம கார்த்திக் ஒருங்கிணைச்சிருக்காப்புல. அதுக்கு மேலே அந்த நிகழ்வன்னைக்கு காலை முதல் ஒரு குடில் அமைச்சு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்சி பத்திரிகையான எங்கள் தேசம் பத்திரிகையை நம்ம புதியதொரு தேசம் செய்வோம் பத்திரிகையும் நம்ம அன்னைக்கு விநியோகம் செய்கிறோம். மேலும் இருக்கிற உறுப்பினர் பதிவுகளில் முகவரி மாற்றணும், தொடர்பு எண்கள் மாற்றணும், இல்லைன்னா தொகுதிகள் மாற்றணும், அந்த மாதிரி பணிகளையும் தகவல் தொழில்நுட்ப பாசறை அன்னைக்கு முன்னெடுக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த மாநாடு வெகுஜன மக்களுக்கு போகணும், சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் நம்ம இந்த மாநாடை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஃபேஸ்புக்கில் கூட நம்ம விளம்பரங்கள்லாம் வரும். இந்த மாநாடை பற்றி கூகுள் ஆட்ஸ் கொடுத்துருக்குறோம், ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த மாநாடு ஒரு பொதுக்கூட்டம் இல்லை, இது தமிழின பேரெழுச்சி பொதுக்கூட்டம். ஏன்னா நம்ம உறவுகள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருக்காங்க, ஒரு பெரிய இனப்படுகொலை நடந்திருக்கு. நம்ம ஒரு இனம் சார்ந்த தேசிய அரசியலை முன்னெடுக்கிறோம். அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே ஒரு தேசிய பார்வைக்கு கொண்டு வரணும். அதனால தான் இதை தமிழின பேரெழுச்சி பொதுக்கூட்டம்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம கூகுள் ஆட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா முகநூல் பக்கங்களில் நம்ம விளம்பரம் கொடுக்கறது எல்லாமே இப்படி ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு, எவ்வளவோ தியாகங்கள் நம்ம உறவுகள் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பறைசாற்றும் விதமாக தான் நினைவு கூறுற விதமாக தான் இந்த நிகழ்ச்சியை பண்ணுறோம். அதனால அது வெகுஜன மக்களுக்கு போகணும்னா
இப்படிப்பட்ட தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி வந்து விளம்பரங்கள்லாம் கொடுக்குறோம். மற்றபடி இந்த மாநாடு வந்து பெரிய அளவில் அமையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி திரள் நிதியெல்லாம் வந்து தகவல் தொழில்நுட்ப பாசறை வந்து ஒருங்கிணைச்சிருக்கு. இப்போ போதுமான நிதி வந்திருக்காங்க. நம்மளோட இந்த மாநாடு வந்து தொடக்கத்தில் நம்ம ஒரு 60 லட்சம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அளவிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நடக்கிற பணிகள் மிக பெரிய அளவில் பேரெழுச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய பணிகள் நடந்திருக்கு. தொடக்கத்தில் திட்டமிட்டதை விட மேலும் எத்தனையோ பணிகள் வந்து இன்னும் செழுமையாக வந்து திட்டமிடப்பட்டு நடந்து வருகிறதுனால நம்ம தோராயமாக வந்து 1 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் வந்து இந்த மாநாடோட செலவுகள் வருது. நாம் தமிழர் கட்சி நடத்தின ஆமாம், மாநாடுகள்லேயே முதல் முறையாக வந்து செலவினங்கள் வந்து 1 கோடி ரூபா அளவுக்கு வந்து இருக்கணும்னு நினைக்கிறோம். அதற்கு காரணம் வந்து இந்த திடலும் ஒரு முக்கியமான காரணம். இப்படி ஒரு திடல் வந்து நமக்கு கிடைக்காதுங்க. நகர்ப்புறத்தில் இப்படி ஒரு திடல் கிடைக்காது. இந்த திடலில் வந்து பார்த்திங்கன்னா 80,000லேருந்து 1 லட்சம் உறவுகள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரலாம். அப்போ அந்த அளவுக்கு வந்து அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால பதாகைகளாக இருக்கட்டும், கொடிகளாக இருக்கட்டும், ஒலி அமைப்பாக இருக்கட்டும், மாநாட்டு திடலாக இருக்கட்டும், மேடையாக இருக்கட்டும், அதை சுற்றி இருக்கிற கொடிகளாக இருக்கட்டும், எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கணும்னு இருக்கிறதுனால நமக்கு வந்து அவ்வளோ செலவாகுது. இப்போக்கி வந்து நிதி அந்தளவுக்கு நம்மளால் முழுமையாக திரட்ட முடியல. ஒரு 60 விழுக்காடு நம்ம வந்து திரட்டியிருக்கோம். இன்னும் 2 நாட்கள் இருக்குது. நிதி இன்னும் வந்து நம்மளால் உறவுகள்கிட்ட பெற முடியும் அப்படின்னு நம்புகிறோம். அதே போல் திரள் நிதி அப்படிங்கிற அமைப்புலேயே வந்து உலகம் முழுக்க இருக்கிற நம்ம தமிழ் சொந்தங்கள் வந்து உதவுறாங்க. இதையும் வந்து ஐடி விங் தான் வந்து ஒருங்கிணைச்சிருக்கு. இந்த தமிழின பேரெழுச்சி பொதுக்கூட்டம் மிக பேரெழுச்சியாக நம்ம ஈழத்து உறவுகளை நினைவு கூறணும் அப்படிங்கிறதுனால நிதியும் ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறதுனால தகவல் தொழில்நுட்ப பாசறை சார்பாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள்லாம் இணைஞ்சு எங்களால் முடிஞ்ச 1000, 5000, 2000, 3000ன்னு போட்டு இது வரைக்கும் ஒரு 2 லட்ச ரூபா வந்து சேர்த்துருக்குறோம். அதை வந்து தகவல் தொழில்நுட்ப பாசறை சார்பாக அண்ணனுக்கு வழங்குறதா வந்து திட்டமிட்டிருக்கிறோம். ஏன் இதை இப்படி செய்யணும்னு நினைக்கிறோன்னா, மற்ற கட்சிகள் வந்து இப்படி ஒரு கூட்டத்தை நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட செலவினங்கள் எங்கே இருக்குன்னா, வண்டிகளை பிடிச்சி ஆட்டு மந்தையை அடைச்சி கூட்டு வர்ற மாதிரி அவங்களுக்கு காசு கொடுத்து, சாராயம் கொடுத்து, பணம் கொடுத்து கூட்டு வர்றதுக்கு பெரிய தொகையை செலவழிப்பாங்க. இந்த மாநாட்டு திடலில் அத்தனை பேர்த்துக்கும் வந்து சாராயம் கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்க. நமக்கு அந்த மாதிரி செலவினங்கள்லாம் இல்லை. நமக்கு இருக்கிற முதன்மையான செலவினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்குற விதமாக பதாகைகள், சோரொட்டிகள், சோறு விளம்பரங்கள், சமூக வலைதளங்களில் நடக்கிற பரப்புரைகள், இதான் நமக்கு செலவினங்களாக இருக்குது. மேடை, மற்ற உணவு, இதெல்லாம் தாண்டி அதனால தகவல் தொழில்நுட்ப பாசறை சார்பாக 2 லட்ச ரூபா அண்ணனிடம் வந்து நிதி கொடுக்கறதா திட்டமிட்டிருக்கோம். இப்போ நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரினா அந்த செய்திகளை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு திட்டம் வச்சிருக்கீங்க? இப்போ வரைக்குமே வந்து தகவல் தொழில்நுட்ப பாசறை சார்பாக எந்த முக்கியமான விஷயம் இந்த மாநாடு சார்ந்து நடந்தாலும் அதை ஒரு குறுங்காணொலியாவோ இல்லைன்னா ஒரு படமாவோ வந்து நம்ம பொதுமக்களுக்கு கொண்டு சேர்த்துட்ருக்கோம். அதே போல் வந்து இன்னும் வரும் நாட்களில் இந்த மாநாட்டோட நிகழ்ச்சிகளை வந்து தகவல் தொழில்நுட்ப பாசறை சார்பாக நீங்கள் வந்து சமூக வலைதளங்களில், யூடியூப்பில் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதே போல் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படியெல்லாம் நம்ம வந்து இந்த மாநாடு வந்து நம்ம ஈழத்து உறவுகளை நினைவு கூர்ந்தது அப்படிங்கிறதையும் வந்து மிகப்பெரிய அளவில் காணொலியாகவும் படங்களாகவும் நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி. சரி.